வணக்கம் மக்களே, பேக் வித் வீடியோ. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸுக்கு. ஸோ இட் இஸ் பேக் டு தி கோயம்புத்தூர். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா December 1 அண்ட் December 1லேருந்து மறுபடியும் சண்டேஸ் வந்து நம்மளுக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிகள் எல்லாம் தூரமாக வச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங், ஜாக்கிங் அண்ட் சைக்கிளிங் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷட்டில்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர்பான ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம் டு தி ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ், சோஷியலைஸ் ஆகிக்கோங்க. அண்ட் நம்ம நிறைய நாளாக பார்க்காம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ம இங்கே மீட் பண்ணலாம். பிகாஸ் நான் இன்றைக்கி மீட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ட்ரம் ஷோஸ் அண்ட் டிஜேஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எவ்ரி சண்டேஸ் நடக்க போகுது 6:30லேருந்து 9 o'clock வரைக்கும் மார்னிங், ஏர்லி மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் ஜும்பா, யோகா இந்த செஷன்ஸ் எல்லாமே போச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு டேட்டூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ஃபேஸ் பெயிண்டிங் அண்ட் நெயில் பாலிஷ், நெயில் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டைமை என்ஜாய் பண்ணுங்கள். லெட் தெம் நோ தட் அந்த காலத்தில் நம்ம என்னென்ன வந்து விளையாடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சாக் ரேஸ் இது எல்லாமே கூட போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணோம். ஹீ வாஸ் அ பர்சன் who has collected 10 decades. அவரோட ஹாபி வந்து டிக்கெட் கலெக்ஷனாக இருந்திருக்கு. ஸோ வாங்க அவர் என்னென்ன நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போவும் இதே மாதிரி இப்போ அப்படி இல்லை, பார்க்க முடியாது. கரெக்ட். எந்த ஊர்ல? கோயம்புத்தூர்ல தானா? கோயம்புத்தூர், கர்நாடகா டிக்கெட் இருக்கு, பழனி டிக்கெட் இருக்கு, ஆந்திரா டிக்கெட் இருக்கு. நீங்க எங்கெங்க போனீங்களோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. புதுக்கவிதை வருது. எந்த தேதியில பார்த்தோம், எத்தனை மணி ஷோ பார்த்தோம், என்ன படம் பார்த்தோம், இப்போ கின்னஸ் கம்ப்யூட்டர் இருக்கு. ஓ சூப்பர். கின்னஸ் கம்ப்யூட்டர் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆந்திரா, அது கர்நாடகா, நெல்லூர், மைசூர் அரண்மனை படம் போட்டிருக்காங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன படம் போட போறாங்க அந்த செய்தியில் எதுக்குள்ள. ஓ கீழமேட்டு நவ இந்தியா பஸ் ஸ்டாப் இருக்குறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு எதிராக அந்த பேர் வந்து தெரியுமா? நவ இந்தியாங்கிற பேப்பர் கம்பெனி அங்கே இருந்தது. ஓ அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே அப்போ இருந்ததுனால அந்த பேர் ரொம்ப சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாபி இல்லையா? ஸோ இந்த ஹாபியை பார்க்கும்போது நான் சின்ன வயசில் எங்கள் அண்ணா கூட சேர்ந்து காயின் அண்ட் ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணது தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹாபி இருந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட ஹாபி என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நம்மளோட மெமரிஸை செரிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாக் ரேஸ் இருந்துச்சு ஒரு சைடில். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்ஸில் எல்லாமே எழுதிட்டு இருந்தாங்க, ரோட்டில் எல்லாமே. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் அண்ட் டயர் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ரொம்ப மெஸ்ஸாக இருந்துச்சுனால ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து 90s அண்ட் 70s கிட்ஸோட மெமரிஸை செரிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மெயின் ஸ்டேஜில் அகெயின் ஒரு டிஜே வச்சுருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஸ்டார்ட்டே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களோட சண்டேஸும் சூப்பர் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்டை மறக்காமல் உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட விசிட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.